லக்ன ரகசியங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன சார் லக்ன ரகசியம்? எல்லாம் ராசி பலன் தானே சொல்லுவாங்க. அதுனா லக்னம்னா, லக்னம் தாங்க உயிர். ராசி பலன்கள்ன்றது அது ஒரு ட்ரெண்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் லக்னம் வச்சு தான் எல்லா கால்குலேஷனும் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். அதுலேருந்து தான் உங்க திருமணமோ, வேலை வாய்ப்போ, பிஸ்னஸோ, கடனோ, உடல் நோயோ எதுவா இருந்தாலும் கால்குலேட் பண்ணது லக்னத்த வச்சு தான். லக்னம் தான் நம்மளுடைய கர்மாலேருந்து எல்லாமே சொல்லுது. ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்க லக்னத்துக்கு என்ன சீக்ரெட்? ஜென்ரலா இதுக்கு வந்து வாழ்க்கை வந்து எப்படி செட் ஆகும்? இதுக்கு என்னென்ன மாரி வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது நான் வீட்ல இருந்தே என்னென்ன பரிகாரங்கள் நான் பண்ண முடியும்? எந்தெந்த தெய்வத்த வழிபட்டா என்னென்ன நடக்குன்றத ஜென்ரலா பார்க்க போறோம். வாங்க. கன்னி லக்னம் பிறப்பின் ரகசியத்த நம்ம பார்க்க போறோம். சரி. இது வந்து பெண் வீடு, நிலம் வீடு, புதன் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு. சரி, ஓகே. இப்போ இவங்களுடைய ரகசியம் என்ன? இது வந்து பெண் வீடுன்னு சொல்லிட்டோம். அப்போ இவங்களுடைய கேரக்டர் எப்படின்னா ரொம்ப பாசமானவங்களா இருப்பாங்க. நில வீடு சமைச்சாங்கன்னா சூப்பராக சமைப்பாங்க. கன்னி ராசிலாம் பாருங்கள், சாதா பருப்பு சாதம் கடைஞ்சி வைப்பாங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் கன்னி இது. இவங்களது வந்து நம்ம லவ் சொன்னோம்ல, இப்போ நிறைய பேர் நம்ம யோசிப்போம். நிறைய பேர் பாருங்கள், ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு வந்து உதன்னு உதைப்பான். ஆனால் நாளைக்கு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்து டிஃபன் பாக்ஸ் கட்டுறது எல்லாம் எடுத்து பார்த்துப்பாங்க. ஏம்மா இப்படி அடிக்கிறேன்னு விட்டு போனால், இல்லை அவர் என் ஹஸ்பண்ட் அப்படின்வாங்க. அந்த குடும்பம், என் குடும்பத்துக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். இதெல்லாம் அதிகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி பண்ணுவாங்க. அதே ஏன்னா கன்னியோட சிம்பலே பாருங்கள், ஒரு பெண் ஒரு நெற்கதிரோடு இருப்பாங்க. இன்னொன்று அது வெற்ற ஒரு ஆயுதத்தோடு இருப்பாங்க. சாப்பாடு போடுறவங்களும் அவங்க தான். பழி வாங்குறதும் பயங்கரமாக பழி வாங்குறது கன்னி தான். பழி வாங்குறாங்கன்றதே தெரியாது, சைலண்ட்டாக பழி வாங்கிடுவாங்க. அதனால வந்து எப்பயுமே கன்னி வந்து முறைச்சக்கூடாது. நீங்கள் வந்து சில நாடகங்களில் பார்ப்பீங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு லேடி வந்து அந்த மைண்டு மாறும்போது மொத்த குடும்பத்தையே பாலிடிக்ஸ் பண்ணி அடித்து நவுத்திடுவாங்கல்ல, கன்னி பயங்கரமாக பண்ணும். கன்னியை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை அவங்க காலம் பூரா பத்திரமா பார்த்துப்பாங்க. அவங்கக்கிட்ட துரோகம் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க சோழியை. புதன் வீடு அவங்க பழி வாங்குறாங்கன்றது கூட நம்மளுக்கு தெரியாது. இது ஒன்று. இப்போ இதுலேயே வந்து உத்திரம் வரும், உங்களுக்கு வந்து ஹஸ்தம் வரும், சித்திரை 1, 2 பாதம்லாம் வரும். ஹஸ்தம்லாம் எப்படின்னா விநாயகருடைய நட்சத்திரம் அதெல்லாம். பயங்கரமாக அவங்களுடைய சிம்பிளே தான் ஹேண்ட், உள்ளங்கை தான் அவங்களுடைய சிம்பிள். நிறைய பாலிட்டிக்ஸ், நான் யார் பேரையும் சொல்ல மாட்டேன், பாலிட்டிக்ஸ் வந்து அந்த ஹேண்டெல்லாம் சிம்பிளாக வச்சுருப்பாங்க. அதை ஆரம்பித்த தலைவர் அவருடைய ராசி நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா இதோட தொடர்பு வரும். சரிங்களா? ரொம்ப ராசியான ஹேண்ட் அது. இவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே ஹீலிங் இருக்கும். நிறைய எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக அம்மா பொண்ணு இவங்க வெளிநாட்டில் பார்த்தது தான், இலங்கையில் பார்த்தது அவங்க. அம்மா பொண்ணு, அம்மா வந்து கன்னி லக்னம் அவங்க. பொண்ணுக்கு வந்து வேறு ஒரு இஷ்யூ இருந்தது, அவங்களுக்கு மெடிக்கலாக ஒரு இஷ்யூ இருந்தது. குழந்தை பிறப்புக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சில மலர் ரெமெடிஸ்லாம் நம்ம கொடுப்போம். மலர் ரெமெடிஸு ஜாதகம்லாம் பார்த்துட்டு நான் அவங்ககிட்ட அதான் சொன்னேன், இல்லைம்மா இந்த டைமில் உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு இருக்குது, அது வரைக்கும் உங்கள் அம்மா கையால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அவங்க வந்து அம்மாவுக்கு எடுக்க சண்டை சார், அது சார் இது சார்னாங்க. நான் அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தேன், இலங்கை போகும்போது தங்கியிருந்தேன். ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு அம்மா பொண்ணை பேச வச்சுட்டு நான் வந்தேன். அம்மா கிட்ட ஆசை தான், எங்கள் எதிர்க்க தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இப்போ திங்ஸ் ஆர் கோயிங் குட். எதுக்கு அவங்க இன்னொருத்தரத்தை கவனிச்சிட்டு இருந்தா அவருக்கு, எதுக்கு அவங்க அம்மா கையால் சாப்பிடணும் அப்படின்னா, அவங்க வந்து கன்னி லக்னம். அந்த அம்மா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஹீலிங் அவங்க கையால் சமைச்சு போடும்போது ஹீலிங் தானாக நடக்கும். ஒவ்வொருத்தருடைய டிஎன்ஏ அது அந்த மாதிரி தான் வேலை செய்யும். நீங்கள் ஒன்றும் இல்லை, சித்திரை சுக்கிரன், நீங்கள் வந்து இது கன்னியில் சித்திரையில் இருக்கவங்க பாருங்கள், நிறைய பேர் சினிமா ஃபீல்டில் இருப்பாங்க. நான் பேர்லாம் பர்டிகுலராக பொதுவாக சொன்னால் சித்திரை நட்சத்திரம்னால சித்ரா அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் அவங்க வந்து நீங்கள் பாருங்கள், இந்த பேர் அமைப்பில் இருக்கவங்க நிறைய பேர் சினி ஃபீல்டில் இருப்பாங்க. அவங்க கேரக்டர்ஸும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், திடீர்னு வில்லியாக மாறுதெல்லாம் நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஃபயர் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா சித்திரைன்றது செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறது. சரிங்களா? செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறது கூட சுக்கிரன் காம்பினேஷன் வரும். அண்டு கன்னியில் புதனில் அறிவாளியாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. வில்லியா அமரட்டானா அவனை மேனேஜ் பண்ண முடியாது. எந்த நாடகம் எந்த படம்ன்றதை நீங்களே தேடி எடுத்துக்கோங்க. நம்ம நாடகம் படமாக பார்க்குறோம், நம்மக்கிட்ட நிறைய டேரக்டர்ஸ் வருவாங்க, படம் பேர் வைக்க சொல்லி, கேரக்டருக்கு பேர் வைக்க சொல்லி. எல்லாம் இந்த ராசி நட்சத்திரத்தோட அந்த பேர்கள் மேட்ச் ஆகும். அந்த கேரக்டர்ஸ் அந்த நாடகங்கள்லாம் பயங்கர ஹிட் ஆகும். தேடி பாருங்கள்.
சரியா? இது ஒண்ணு. ஸோ புதன் இந்த கன்னி ராசி லக்னக்காரங்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க. ஏன்னா புதன் வீடு நல்ல அறிவு இருக்கும், நல்லா படிப்பாங்க. இவங்களுக்கு நெகட்டிவ் எப்படின்னா எமோஷனல். டக்குன்னு ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. டிப்ரஷன்ல டக்குன்னு போயிடுவாங்க. யாருன்னா ஏமாத்திட்டாங்கன்னா, சரி இது போச்சு அடுத்து அப்படின்ட்டு அவ்வளோ சீக்கிரம் நகர மாட்டாங்க. ஒரு மாரி லைட்டா டிப்ரஸ்டா உட்காந்துருவாங்க. இவங்கள்து வந்து எமோஷன் இவங்க பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து பெரிய ஜெயிக்கிறவங்க. இவங்களுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் எதுன்னா, அதே எமோஷன் தான். இவங்கள வந்து இவங்கள நீங்க ஒரு 10% பார்த்துட்டா, இவங்க உங்கள 100% பார்த்துப்பாங்க. சரிங்களா? இன்னொன்னு, நீங்க கன்னி ராசி லக்னமா இருந்தீங்க அப்படின்னா, உங்கள சுத்தி எப்பவுமே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ வச்சுக்கோங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள நல்லா பார்த்துக்கிறவங்களையா பார்த்து சுத்தி வச்சுக்கோங்க. அப்படி நீங்க வச்சுட்டீங்கன்னா, உங்கள சுத்தி பாசம் தர, தர, தர நீங்க ஸ்ட்ரென்த் ஆயிட்டே போவீங்க. இதுதான் பிறப்பின் ரகசியம். ஒரு லக்னத்துக்கு என்ன ஸ்ட்ரென்த் தரும், என்ன வீக்னஸ் தரும்ன்றது இருக்கு. இது வந்து புதன் வீடு. இது வந்து புதன் வீடு, பெண் வீடு, நிலம் வீடு. அப்பன்னா உங்களுக்கு வந்து பாசம் அதிகமா குடுக்க, 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 குடுக்க நீங்க உயர்ந்துகிட்டே போவீங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே எடுத்துட்டு வரணும். இதாவது இப்படி தான் ராஜகுமாரர்கள், ராஜகுமாரிகள வளர்த்துட்டு வருவாங்க. ஒரு ஒரு ராஜாவுக்கு குழந்தை பொறக்குதுன்னா, அந்த அரசாங்க ஜோதிடர் வருவாரு. இந்த ராசி, இந்த லக்னம், இந்த குழந்தை இதை இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டு வர்றோம். அதே ஃபார்மேட்ட நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த காலத்துக்கு கொண்டு வரோம். இதுதான் இதுதான் உங்க பிறப்பின் ரகசியம். உங்கள சுத்தி பாசமானவங்க இருக்க இருக்க உங்க ஸ்ட்ரென்த் ஏறிக்கிட்டே போகும். சரி. மத்தபடி வேற வேற என்னென்ன வாழ்வியல் பரிகாரங்கள்னா, உணவு. உங்க ஸ்ட்ரென்த் உங்க இது அதாவது நான் வகுப்புல சொல்லி தருவேன். உங்க பஞ்சபூதத்த ஆக்டிவேட் பண்ணா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லுவேன். அதாவது இப்ப சண்டைக்கு போறோம். யார் அதிகமா ஜெயிப்பா? நல்லா சண்டை போட தெரிஞ்சவனும் கூட நெறைய பேர் இருக்கவனும் ஜெயிப்பான். உங்க பஞ்சபூதம் நில பஞ்சபூதம். நல்ல சாப்பாடு சமைச்சு போடுங்க. இல்ல சாப்பாடு வாங்கி தாங்க. நீங்க நீங்க அன்னதானம் போட போட ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸு, கொலீக்ஸ வந்து சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி குடுக்க குடுக்க, அவங்க உங்ககிட்ட நல்லா ரேப்போவா மாறுவாங்க. இதெல்லாம் என் கார்ப்பரேட் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க்கான விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் நானு. ஏன்னா நெறைய பேருக்கு இத நம்ம ட்ரெய்னிங், கோச்சிங்லயும் நம்ம குடுப்போம். வாங்கி குடுங்க. புதன்கிழமை புதன் ஹோரை பார்த்து வாங்கி குடுத்துட்டு வாங்க. எந்த மாரி உங்களுக்கு ஆஃபீஸ்ல சூழ்நிலை அமையுதுன்றத செக் பண்ணி பாருங்க. சூப்பரா க்ரோ ஆவீங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அதேதான். கிருஷ்ணர், பெருமாள், புதனுக்குரியவங்க. அஸ்தமா இருந்தா கண்டிப்பா விநாயகர் வழிபாடு, சித்திரையா இருந்தா முருகர் வழிபாடு. இவங்களெல்லாம் புதன்கிழமை புதன் ஹோரையில வழிபாடு பண்ணுங்க. அன்னதானம் செய்யுங்க. அன்னதானம் செய்ய செய்ய வாழ்க்கை நல்லா முன்னேறுவீங்க. நீங்களும் நல்லதா சாப்பிட சாப்பிட ஏன்னா நில பஞ்சபூதம் நல்லா சாப்பிட சாப்பிட உங்களுடைய லைஃப்பும் ரொம்ப சூப்பரா உயரும். இப்போ வந்து உங்க லக்ன பலன் பார்த்தோம். அது ஏன் லக்ன பலன்? ராசி பலன் பார்த்துருக்கலாம்ல. ஏன் லக்ன பலன்? லக்னம்ன்றது தான் உயிர். லக்னம் தான் உங்க இன்டர்னல் கேரக்டர். ஜோதிடர்கள் நாங்க வந்து பிளான் பண்றது வந்து லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். நீங்க நார்த் இந்தியாலாம் போனா லக்ன பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ராசி பத்திரிக்கா சொல்ல போனா லக்ன பத்திரிக்கா. அப்ப ஏன் சார் ராசி பார்க்கணும் அப்படின்னா, ராசி வந்து உங்களுடைய உடல் பத்தி சொல்றது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத சொல்றது, இந்த ஜென்மத்தில என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றது. இன்னும் ராசிக்கு வந்து பலன்கள் சொல்லும்போது தான் குயிக்கா நிறைய விஷயங்கள் நடக்கும். இவரு சொல்றது கரெக்ட்டுப்பா, சொன்னது நடந்துச்சுப்பா அப்படின்றதுலாம் என்னன்னா, ராசி வச்சு பலன்கள் சொல்லும்போது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அதுக்காக சொல்றது. ஆனா, நீங்க ஒரு ஜாதகம் எனக்கு கொண்டு வரீங்க. சார் எனக்கு ஒரு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சார். எனக்கு வீட்ல ஒய்ஃபோட பிரச்சனை சார். குழந்தை என்ன சார் படிக்கணும்னு டீப்பா நீங்க கேட்டீங்கன்னா, லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். லக்னம் தான் உங்க கர்மாவ சொல்லும். எதுக்கு வந்திருக்கீங்க? முன்னாடி என்ன பண்ணீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க? அப்படின்றது எல்லாத்தையுமே லக்னம் தான் சொல்லும். ஸோ, நீங்க யாராவது ரொம்ப இத பார்க்குற எல்லாருமே ரொம்ப வருஷமா ராசி பலன் பார்த்துருப்பீங்க. சார் இவரு சொல்றது மேட்சே ஆக மாட்டுது சார். நிறைய பேர் கமெண்ட்ல கூட திட்டியிருப்பீங்க. ராசி பலன் பார்க்கறதுக்கு பதில் எல்லாருமே உங்க லக்னத்த வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. இப்ப நம்மளே மேஷ ராசி அப்படின்றோம்னா, மேஷ ராசி இல்ல. உங்க லக்னம் என்னன்னு பார்த்தா, அந்த லக்னத்துடைய பலன்கள் பாருங்க மேட்ச் ஆகும். ராசி இத விட லக்னத்துக்கு மேட்ச் ஆகும். அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடவோ, அது அப்படியே ராசி பலன்னே போயிட்டுருக்கு. அது ஆக்சுவல் லக்ன பலன். நீங்க லக்னத்த வச்சு நீ உங்க லக்னம் சிம்ம லக்னமா இருந்தா, அந்த சிம்ம லக்னத்துக்கு இல்ல சிம்ம ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி மேட்ச் ஆகும். ஸோ லக்னத்த வச்சு ஒவ்வொன்னா பண்ணுங்க. இந்த ஒரு லக்னத்துக்குமே பஞ்சபூதங்கள் இருக்கு. நான் எல்லாத்துக்குமே ஆண் வீடா, பெண் வீடா, என்ன பஞ்சபூதம் எல்லாம் தெளிவா சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன்.
அந்த பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணவே நீங்கள் ரொம்ப ஜெயிக்கலாம். அதுக்கான சில தானியங்கள்லாம் இது சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி நிறைய ஒரு ஒரு லக்னத்துக்கும் கலர்ஸ் இருக்குது, லக்கி கலர்ஸ் இருக்குது. ஒரு ஒரு லக்னத்துக்கும் லக்கி அரோமான் இருக்குது, அதாவது ஸ்மெல். இப்போ எது கோயிலில் பூ தரும்? வேறு எதனா பண்ணியிருக்கலாம்ல. பூலேயே ஏன் நறுமணம் தர பூவாக தரோம்? பேப்பர் பூலாம் இருக்குது, அதெல்லாம் போடாமல் எதுக்கு நறுமணம் தரோம்? ஏன்னா பூவால் மனசை மாற்ற முடியும். அந்த பூலேருந்து வர ஸ்மெல்லால் மனசை மாற்ற முடியும். நம்ம வந்து மலர் மருத்துவம்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் உலக லெவலில் டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண விஷயம். ஏதோ ஏன்னா ஜோதிடமே பலாயிரம் வருஷமாக இருக்குது. ஆனால் சொல்லும் போது ஜோதிடம் பொய், ஜோதிடத்தை வச்சு ஏமாத்துறாங்கன்னு ஒன்றும் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னு தெரியல. சரிங்களா? அதனால் இந்த மலர் மருந்துகள்லாம் புதுசாக இருக்கும். இது என்னது? இது ஒரு ஏமாத்து வேலைன்னு வச்சு, ஏமாத்து வேலைன்னு இல்லை, 200 கண்ட்ரிக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மலர் மருந்துகள். மலர்களால் மனசை மாற்ற முடியும். ஸோ அந்த இவன் நிறைய வாழ்வியல் பரிகாரங்களும் நான் இதுதான் தரேன். ஒரு ஒரு லக்னத்துக்குன்னு ஒரு ஒரு மலர் இருக்குது, ஒரு ஒரு மலரோட நறுமணங்கள் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒன்றும் நல்லா ஜெயிக்கலாம். ஒரு ஒரு லக்னத்துக்குன்னு மெட்டல்ஸ் இருக்குது. இப்போ நான் கையிலலாம் செங்கோல் வச்சுருப்பேன். நிறைய பேர் நிறைய டைம் நான் வேறு வேறு மெட்டல்ஸ் வச்சுருப்பேன். ஒரு ஒரு ராசி லக்னம் ஒரு ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி மெட்டல்ஸ் இருக்குது. எந்திரம் பார்க்குறோம், அது ஏன் எந்திரம் பொதுவாக செம்பில் இருக்குது? தங்கத்தில் இருந்தால் என்ன, வெள்ளியில் இருந்தால் என்ன? வெள்ளிலேயே செய்கிறாங்க, அது ஏன் வெள்ளியில் செய்கிறாங்க? நம்ம இரும்பில் செய்யலாம்ல. பேப்பரில் வர்ற எந்திரத்துக்கும் செம்பில் வர்ற எந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கான கடவுள், அந்த கடவுளுக்கான மெட்டல்ஸ் இருக்குது. இதெல்லாம் மெட்டல் தெரப்பீஸில் வரும். ஸோ நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் எடுக்க 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 ஒவ்வொன்றா எடுக்க நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். பெரிய பெரிய முன்னேறவங்க எல்லாம் அதான் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும். சார் நீங்கள் சொன்னது நல்லாயிருக்கு, நீங்கள் சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும், நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னா என் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம். ப்ராக்டிக்கலாக எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை, என்ன பண்ணால் எனக்கு சரியாகும்? நான் வீட்டில் உக்காந்து வீட்டில் இருக்க சமாச்சாரங்களை வச்சு நான் என்ன பண்ணால் ஜெயிக்கலாம்? அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னோன்னே கால் எடுத்துக்கோங்க, கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்க இந்த திருவண்ணாமலையிலேருந்து அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாவையும் முருகர் வள்ளி தேவானை வேண்டி உங்களிடமிருந்து உங்கள் ஆசைகளோடு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவேன் தினேஷ். வாழ்க.